2024 அரசியல் ஆட்டம் அல்லது சதுரங்கம் ஆரம்பித்து விட்டார். ஏன் 2026 சட்டசபை தேர்தல் மேட்ரு ஆஃப் ஒரு 18-20 மாதம் தான் ஆயிருக்கும். அந்த பீரியட்லாம் முடியறதுக்கு 18 மாதம் பேசிகிட்டு இருக்கப்போ ஓடிடும். இப்போது அரசியல் ஆட்டம் ஆரம்பமா இல்லை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் இப்போது செயல்பட ஏற்கனவே ஸ்க்ரீன் பிளேலாம் எழுதிட்டு இருப்பாங்கல்ல. ஒரு திரைப்படம் ஷூட்டிங் ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. அழகாக உட்காந்து எழுதி எப்போ இப்படி போனால் எப்படி அப்படி போனால் எப்படி அங்கேருந்து வருகிறார்கள் இங்கேருந்து எப்படி இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு. அந்த கணக்கு அடிப்படையில் வச்சு தான் கால்குலேஷன்ஸு பண்ணுவாங்க. ஆட்சிக்கு வருவது ஒரு நிலைப்பாடு என்றால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது அதை விட பெரிய நிலைப்பாடு. இப்போ மோடி வந்து சென்ட்ரலில் என்ன பண்ணுறாருன்னா, இதில் குஜராத்தில் என்ன பண்ணாருன்னா, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை போட்டு பண்ணும் பொழுது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. செய்வது மட்டும் இல்லாமல் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ ஜெயலலிதா அம்மா அங்கே இருக்கும்பொழுது மாயாவதி போன்றவர்களாம் வாய்ப்பு கிடைச்சி தக்க வைப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டாலும் அதிகாரம் மறைத்து விடுகிறது. அல்லது சூதுவாது செப்படி வித்தை எல்லாமே பண்ணும் பொழுது செய்து விடுகிறார்கள். விஷயத்துக்கு வாங்க சார். தமிழ்நாடு ஆந்திராவுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கும் அல்லது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். உதாரணமாக எம்ஜிஆர் முதலமைச்சராக வர்றாரு, அவருடைய சகோதரர் அல்லது ஈக்குவல் பர்சனு என்டிஆர் அங்கே அரசியலில் குதித்து முதல்வராகிறார், ஒரே ஸ்ட்ரோக்கில் வருகிறார். இது எல்லாருக்கும் அது கிடைக்குமா? அதுக்கப்புறம் அங்கே சிரஞ்சீவி பண்ணார், இங்கே விஜயகாந்த் பண்ணார், எதிர்கட்சி வரலையும் வர முடிஞ்சது, அது செய்ய முடியல, அதுக்கப்புறம் தொடர முடியவில்லை. அது எப்போதும் டூ ஸ்மார்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரொம்ப ஓவர் புத்திசாலித்தனமாக சில பண்ணும்பொழுது நம்மளே சரிஞ்சிருவோம். இதுதான் அங்கே நிறைய நடக்கிறது. இப்போ அப்படி ஒரு சமாச்சாரம் என்ன நினச்சி 2011 ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் எதிர்ப்புறாக ஒன்றாக வந்து நல்ல வாய்ப்புகள் த்ரூ அவுட்டாக அடித்து தள்ளிட்டாங்க. 2006 வந்து என்னாச்சுன்னாக்கா தம்பி விஜயகாந்த் வந்தனால தான் டிஎம்கே ஆட்சி வந்ததாகவும் மைனாரிட்டி ஆட்சின்னு கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் அதற்கும் வந்து இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், காங்கிரஸில் போய் அங்கே மத்தியில் போய் இதாக இருக்கிறாங்களே தவிர இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதான் நடந்துச்சு. இது புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். அது அன்புமணியை வந்து கேட்காத அளவுக்கு அவர் வாயில வச்சு சொல்ல ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் கொடுத்தோடனே ஹெல்த்து கொடுத்தோடனே நாங்கள் கூட்டணியில் மந்திரி கேட்க மாட்டோம், அமைச்சர்கள் இடம் கேட்க மாட்டோம் அவர் வச்சு சொல்லி காங்கிரஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது ஒரு பேட்டர்ன். இதுபோல் விஜயகாந்த் எல்லாம் வெற்றி பெற்று வருகிறார். அவர் எதிர்கட்சியில் உட்கார வச்சு அது அவர் எம்பினாரா இல்லை இவங்க அசிங்கப்பட முடிச்சுட்டாங்க. ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்குன்னா, இப்போ திருப்பி வரலாறு மாறுகிறது. என்னாச்சு, சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிட்டாருன்னா அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் அவர் மாமனாருக்கே நான் கொடுத்த அரசியல் அறிவும் போதனைகளும் செய்து நான் வெற்றி பெற வச்சேன், என்னையே சின்ன பசங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா சட்டசபைக்கு அமைச்சராக தான் வருவேன்னு சொல்லி செய்தாங்க. இப்போ 96 ஜெயலலிதா தோற்று போயிட்டாங்க. 2001 எப்படியாவது ஆட்சியை பிடிச்சாகணும். ஜெயலலிதா என்பது ஒரு ஸ்டேட்டு அப்படிலாம் பண்ணக்கூடியவங்க ஒரு கட்சி ஆஃபீஸுக்காக போகிறாங்க. பாஜக ஆஃபீஸுக்கு இவர்களே செல்லுகிறார்கள். அது மாதிரி தாப்பாண்டியன் கம்யூனிஸ்ட் மேலே அவரை போய் அவங்க வீட்டில் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னாக்கா, நிறைய நண்பர்கள் இங்கேருந்து ஒரு டாக்டர் ராமதாஸே அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் போய் சந்திக்கிறார்கள். எதுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், அதை எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுக்கலாம், கொடுத்து இப்போ அசிங்கமாக தேர்தெடுத்து தெருவில் விடுறது அல்லது அந்த தெருவில் நிற்கிறதுக்கு பதிலாக இதை செய்யலாம் என்று சொல்லப்பட்டது. இப்போ தாப்பாண்டியனாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே செய்தாலும் அது ஆட்சிக்கு வந்து விட்டாலும் அவர்கள் இப்போ ஜோதி பாஸ் வந்து 25 வருஷம் 30 வருஷம் அந்த கம்யூனிஸ்ட் இருந்துச்சுனாக்கா அந்த கூட்டணி மந்திரி சபையில் அறுதி பெரும்பான்மை இருந்தாலும் கூட்டணி மந்திரி சபையில் சேர்த்து கொண்டார். இதுதான் மோடி செய்தது. ஜோதி பாஸை முன்னிறுத்தி பண்ணாலும் இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதாவது குஜராத்தில் செய்யவில்லை என்பதை விட இங்கே மத்திய அரசில் என்ன பண்ண, வாங்கப்பா எல்லாம் ஓட்டு போட்டிக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிங்க, வாங்கப்பா நம்மளோட சேர்ந்து பகுத்துண்டு பள்ளியூருங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு சீட்டு இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் நிறைய மாநிலங்களில் வந்து அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் அந்த சிஎம் போஸ்ட்டை விட அந்த கேபினெட் மினிஸ்டர் பெரிய போஸ்ட், குறைஞ்சபட்சம் வரவேற்பதற்காக எழுதி நிற்கணும். அதை யாரும் செய்வதில்லை. அது இதிலே கொடுக்கும் பொழுது என்ன செய்வாங்க, அந்த சபாநாயகர் அந்த மாதிரி கம்யூனிஸ்டில் கொடுக்குறாங்க, மனசு வச்சு கொடுக்குறாங்க. சபாநாயகரை கொடுத்து விட்டு அது ஆட்சியில் பங்கெடுத்துங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்னு, நான் வெளியில் நின்று ஆதரவு கொடுப்பேன், நான் பிச்சை எடுத்து தான் பழக்கங்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க. திருப்பி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அதை விட்டுருங்க. இப்பொழுது
அங்கே பவன் கல்யாண் என்று ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகர். அவருடைய அண்ணன் சிரஞ்சீவியை பார்த்து புத்தி கற்றுக்கிட்டார். இதெல்லாம் வெளியில் என்ன தனியாக கதை ஆகாது, கப்பல் வீட்டில் இறக்கிடுவாங்க, அங்கே கட்சியை கழிச்சிட்டு அங்கெல்லாம் போன அசிங்கப்பட வேணாம், நம்ம கட்சி ஸ்டாண்ட் பண்ண வேண்டும் என்றால் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், நம்ம நம்பி இருக்கிற 4 பேருக்கு உதவி பண்ணணும். இப்போ கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்க, கூட்டணி பண்ணுவாங்க, பெட்டியை தூக்கி கொடுத்த உடனே நாங்கள் புட்டுக்கிட்டு போட்டோம், நாங்கள் தெருவில் இன்னும் போராடுறோம். லோனு வாங்கியிருக்கப்பாங்க, பேங்க்கில் வந்து லோனு வந்து பேங்கே பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க கொண்டு போய் வரிசையில் நிற்க வச்சு தொண்டரான். ஏன்னா கட்சி பொது நல இது பண்ணுதான், நிற்க வச்சு வங்கி கடன் ரத்து செய்க, அப்புறம் குத்தகை குத்தகையில் போய் கூலி வேலை பார்த்துட்டு அவங்கள நிற்க வச்சு ரத்து செய்க குத்தகை. என்னப்பா என்ன விஷயமா வந்தீங்கன்னா, இல்லை கூப்பிட்டாங்க கட்சியில், நான் வந்தேன். அப்பொழுது நிறைய உதவிகள் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் நிமிர்ந்து நிற்பதற்கு அவருடைய கொள்கை கோமேதங்கள், தன்னலமற்ற தலைவர்கள் இருந்தார்கள், செய்து கொண்டார்கள். இப்போ என்ன பண்ணியாச்சு, குழந்தையா பையனுக்கு ஒரு சீட்டு கொடு, இவனுக்கு ஒரு இந்த போஸ்ட்டு கொடு, ஒரு கான்ட்ராக்ட் கொடுங்கிற மாதிரி தலைவர்கள் மட்டத்தில் பண்ணது தொண்டனை தான் வச்சுருக்கேன். அதனால தான் அது கழுது தேஞ்சி கட்டருமானா பரவாயில்ல, அது வந்து தேஞ்சி சித்தரும்பாகி போச்சு. கம்யூனிஸ்டுகள் வந்து இன்றைக்கி புதிதாக வந்து திருமாவளவனாக இருக்கட்டும், புதிதாக வந்து செந்தமிழனாக இருக்கட்டும், எல்லாருமே இவங்க வந்து 2 சீட்டு 1 சீட்டை வாங்கிட்டு போகிறது எம்பியில். இதுக்கு வந்து வேணாம், ஜெயிக்கிறது வேணுமா, இன்னொன்று சொல்லுவாங்க, ஜெயிக்கிற சீட்டு வேணுமா, நிறைய நிற்கிறது வேணுமான்னு கேட்டு அவன் தெருவில் நிற்க வச்சு அப்படியே வச்சுருக்காங்கிறது தான் மெயின். அதில் வந்து இவ்வளோ முட்டாள்கள் இருக்காங்க கட்சியில் இருக்கிறாங்கன்னா, எவ்வளோ நாள் முட்டாள், சிலரை சில நாள் ஏமாத்தலாம், பலர் பல நாள் ஏமாற்றும், இது வேறு கதை. விஜய் நேற்று என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் கரெக்டாக காய் நவர்த்தி கொண்டு போகிறார். இளைஞர்கள் நாளைக்கு அவன் கையில் இருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றிய அளவில் கூப்பிடாமல் டவுன் பஞ்சாயத்து அளவில் கூப்பிடாமல், நம்ம நகராட்சி அளவில் மாநகராட்சி அளவில் மாணவர்களை கூப்பிடாமல் தொகுதி வாரியாக பிரித்து அதை ஒரு கணக்கு பண்ணி செய்கிறார். அது இப்படியே நம்ம எடுத்து இதுவரையில் அவர் அரசியல் செய்யவில்லை, ஆனால் இந்த கூட்டத்தில் அரசியல் பேசிவிட்டார். அது எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்க. செல்வ பிறந்தவர்கள் லைனில் வராரு, காங்கிரஸ் ஆமாம் ஒரு பெரிய மிகச்சிறந்த சிந்தனையாளர்கிற லெவலில் கொண்டு போகிறார். அடுத்து கம்யூனிஸ்டுகள், அந்த பேராசிரியர், அது மாதிரி வந்து பாட்டாளி ஜிகே மணி, எல்லோரும் ஆமதிக்கிறார்கள் விஜயோட வரவு. அது மட்டுமல்ல, அவர் சொன்ன கருத்துக்களை சொல்வதை ஏற்றுக்கிட்டேன் சார். அவர் அரசியல் என்ன பேசுக விஜய் இவர் ஒன்றும் ரஜினிகாந்த் வரப்போகிற படத்தை ஓடுது அப்படின்னாரு, செய்யவில்லை. ஓகே, விட்டாச்சு. இப்பொழுது பவன் கல்யாணை எதுக்குங்க டிப்டி சிஎம் ஆக்கிறாரு? ஏன் அவர்கள் ஆட்சி பண்ண தெரியாதா? இல்லை, நமக்கு ஆதரவு கொடுத்துற எதிரியாளியாக உட்கார வச்சா அவங்களே டேமேஜ் ஆகிடுவாங்க. அப்புறம் புத்திசாலித்தனமாக ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நல கூட்டணி அமைப்பதற்கு வைகோ மூலமாக செய்தார்கள் என்பது வேறு. இது வந்து இப்படி சாப்பிட்றது போல இப்படி சுற்றி செய்கிறது அது வேண்டியதில்லை. கையில் இருக்கிறது ஒரு 30-35 அமைச்சர்கள் இருக்கலான்னு இருக்கிறப்போ கூட்டணி கட்சி கொடுத்து விடுங்க சார். அவங்க வச்சு தான் அவங்க ஊருக்கு 500-1000 தான் ஜெயிக்கிறது பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, இது ஒரு நிலைப்பாடு. இன்றைக்கி வந்து என்ன கணக்கு, இப்போ நம்ம பழைய கணக்கு எடுத்தோம்னாக்கா, யார் போன பீரியடில் வந்து 2021 பாஜக, அதிமுக, அடுத்தாப்புல வந்து பாட்டாளி, அவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. இவங்க எல்லோரும் தேமுதிக அது மாதிரி குரூப்புகள் ஒன்றா இருந்தாங்க. நின்றுட்டு ஒரு எதிர்கட்சி அளவுக்கு வந்தார். 65 சீட்டை வாங்கிட்டார். இதுதான் நடைமுறை. ஆனால் அதுக்கு அடுத்து இங்கே இப்போ வரப்போ என்னாச்சு, பவன் கல்யாண் கொடுக்கறது அவர் வந்து இன்னும் ஆந்திராவில் இன்னொரு என்ன இருக்குன்னா, அவர் ராஜசேகர ரெட்டியோட பிள்ளை அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா 5 டிப்டி சிஎம்மை போட்டார். அவர் 30-35 துறைகளை வந்து அப்படி பிரித்து, அதில் டிப்டி சிஎம்னாக்கா அப்புறம் சிஎம்கிட்ட போகாத அளவுக்கு துறைகளை பிரித்து விட்டு ரொம்ப பாலிசி மேக்கிங் பண்ணி செய்து விட்டார். 5 துணை முதலமைச்சர் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க. இப்போ விஜய் வந்து விட்டார். அவர் வந்து வந்தால் ராஜாவாக தான் வருவேன்னு இருக்கிறார். சீமான் சொல்ற தம்பி விஜய் என்னோட சேரணும். அது மட்டும் இல்லை, நான் 2016 நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணுங்கப்பான்னு ஓப்பனில் கொடுக்குறாரு. இது ஒரு நடைமுறை தான். இது மாதிரி செய்யும் பொழுது செய்கிறார்கள். இது ஒரு நிலைப்பாடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி கூட இருக்கிறார் பாருங்க, அவர் சொந்த சின்னத்தை வாங்கிட்டு தலையால் தண்ணி குடிச்சிட்டார். ஏப்பா அது கொடுங்க, இல்லை ஜெயிக்கிறது அது இதுன்னு பட்டு 3 கொடுங்கய்யா, அது ஒரு தலித்து கட்சி இல்லைப்பா, நான் ஜெனரல் கட்சியாக காமிக்கிறேன், அதையும் போட்டு மொட்டை அடித்து பண்ணோன்னு புழுக்கம். வேல்முருகன் எதுனாலும் துடிச்சு
பல விஷயங்களை செய்கிறார். வன்னியர் சங்கம் என்பது இருக்குன்னா இங்கே ஒரு வன்னியர் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்து அவர் இன்றைக்கி ஆட்சியில் அவர் ஒரே ஒரு சீட்டு கொடுத்தாங்க, கருவேப்பிள்ளை மாதிரி ஜெயிச்சாச்சு. இதே கொங்கு நாடு இருக்கு ஈஸ்வரன், அவருக்கு போய் ஒரு எம்பி கொடுக்குறாங்க. இப்போ வேல்முருகன் கேட்குறாரு, இது வச்சுக்கப்பா என்ன உண்டோ முறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர சரி. இவர் ரொம்ப அதிருப்தியிலே இருக்கிறார். எப்போதும் கழக கண்மணிகள் வந்து எப்போதுமே எல்லாத்தையும் மொத்தமாக தானே உரிக்கணும். டாக்டர் ராமதாஸ் அவங்களே சொல்லியிருக்காங்களே, என்னதான் கூட்டணியில் அவங்க வந்தால் கூட ஒரு ஆயா போஸ்ட் கூட கொடுக்க மாட்றாங்க, எல்லாம் வளைச்சி பிடிச்சின்னு ஒன்றும் பண்ண விட மாட்றாங்கன்னு சொல்லக்கூடிய வந்தாச்சு. துரைமுருகன் 85 நாள் ஒரு பிள்ளைய கொண்டு வந்தாலும் அவர் கட்சியிலேயே அவர் தான் இருக்கணும், ஆட்சியிலேயே அவர் இருக்கணும். அது மாதிரி டிஆர் பாலாஜி எம்பி ஆகுவான்னு டெல்லி லாபியெல்லாம் இருக்குல்ல, பாஜக கூட ரொம்ப திக்னஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தால தொழில் போக்குவரத்து பையனையும் அமைச்சராக்கி விட்டாச்சு. எவனும் வந்து அங்கே கட்சியில் இருக்கிறவங்க யாரும் மேலே வர முடியாது. இவர்கள் தப்பிதமாக சொல்லக்கூடாது, நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பச்சையாக சொல்ல முடியாது. இவர்கள் நகர்வரை அவர்கள் தான். இது அவருடைய திராவிட இயக்கத்தின், இன்னும் குறிப்பாக திமுகவுடைய எழுதப்பட்ட சட்டம் தான், எழுதப்படாத சட்டம். இதுதான் நடக்கும். ஐயா 2026 என்ன எப்படி இருக்கலாம் உத்தேசம் பதிவு பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். டைம் இருந்தால் பாருங்க. விஜய் வந்துட்டார், ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் தான் ராஜா வரும்னா அந்த அரசியல் கட்சி நடத்தும் பொழுது என்னாச்சுன்னா, எடப்பாடி எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார். அன்றைக்கி ஜெயலலிதா அம்மா அவ்வளோ பெரிய சிங்கம்லாம் வீடு வீடாக போனாங்களா, அது போல் 234 உலகத்துக்கே தெரியும். 150 சீட்டை நான் வச்சுக்கிறேன்ப்பா, மிச்சம் 84 சீட்டு இந்த வச்சிங்க, சீமான் வச்சிங்க. ஒரு கத்திக்கிட்டு கிடைக்கிற பர்சன்டேஜ் ஏறுதான். தொண்டை வந்து ஒரு தடவை ராமதாஸ் டாக்டர் ஐயாட்ட பேசுகிறப்போ, என்னங்க போன தடவை அங்கே கூட்டணி இந்த தொண்டை வந்து இதாகிடுவாங்க, சிக்கல் தொண்டை வந்து சோர்வடைந்து விடுவார்கள். நிறைய விஷயங்கள் செய்யணும், ஆட்சி பொறுப்புலையும் நம்ம இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும். அதுக்கு கூட்டணி சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுதான தவிர இன்டலெக்சுவல்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நீ போன முறை அங்கே இருந்தீங்க சொல்லுவாங்கன்னு சொன்னார். இப்பொழுது விஜய் வருகிறார். விஜய்க்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அதுபோல் சீமானும் எகிரிட்டு இருக்கிறார். முடிஞ்சு போச்சு. இவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். பாஜக கூட போக முடியாது, போனாலும் இந்த மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் சொன்னது என்ன, அந்த பாஜக கூட இருக்கக்கூடாது, பாட்டாளி கூட இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டுமே இல்லாமல் வந்து விட்டார்கள். ஓகேவா, தோற்று போனார்கள் என்பது வேற. அவர் ஃபவுண்டேஷன் அதிகமாக போட்டார், வச்சாச்சு. இப்பொழுது திருமாவளவன் அங்கேருந்து இங்கே வருவதற்கு எந்த தடையும் இல்லை. ஏன்னா அவருக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தடி உதறி விட்டு வரல. அவர் எப்பேரும் போனால் வந்தாக்கா ஒரு போஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் கூட வந்து 10 விஷயங்கள் உள்ள தான் செய்கிறார்கள். நினச்சது செய்ய முடியல. செய்யணும்ல, கட்சிக்காரர் இருக்கிறோம் 4 காரியங்கள் பண்ணி கொடுத்தா தான் நிற்பான். அதுமாரி கம்யூனிஸ்டுகளும் இப்போ புத்தி தெரிஞ்சு வந்துட்டாங்க. சோனியா காந்தி வந்து ஜோதிபாசை வந்து சிஎம் ஆக்கிறப்ப கட்சி மேலிடம் நடவடிக்கை எடுத்து விட்டது, அது எடுக்குது இல்லாமல் குடிச்சவராக்கி, அப்புறம் சோம்நாத் சாட்டர்ஜியை கொண்டு போய் அந்த இதாக என்னாச்சு, அந்த சபாநாயகராக்கி அவரும் கூட போக பார்த்தான்னு சொல்லி அது ஆக்கி, நாங்கள் வெளியில் இருந்த ஆதரவு என்னத்தை வெளியில் உட்காந்து ஆதரவு கொடுக்குறீங்க, ஏதாவது ஜெயிச்சு வச்சுருக்கீங்க, போக வேண்டியதானே. இப்போ 40 சீட்டு 2 பீரியடை கொடுக்குறா, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆட்சியில் பங்கு இல்லாததுனால, கொள்கை கோமியதங்கள் வச்சுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் மெட்ரோ ரயில் கூட காசு கொடுக்கல, ஜிஎஸ்டி கேட்பதற்கு கூட ஒரு பெரிய வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இப்பொழுது என்ன சூழ்நிலை? ஆமாம், இப்பொழுது இருக்கக்கூடிய ஏற்கனவே விஜய் வந்து சேருவாரா சேர மாட்டாராங்கிறது வேற, அது பேசிக்கொள்ளலாம். அது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவோட சேருவது. அடுத்தாப்புல வந்து சீமானும் கிட்டத்தட்ட வந்துட்டார். என்ன தொண்டர்கள் வந்து கத்துறாங்களை தவிர, தொண்டர் நம்ம வைக்கிற கத்துறாங்களை தவிர பிரச்சனை வேஸ்ட்டு, அதனாலங்கிற மாதிரி ஒரு சோர்வடைகிறதுக்கு முந்தைய ஆட்சியில் பங்கு வேணும். இந்த கம்யூனிஸ்டுகள் நல்ல சூடுபட்ட பூனைகள், அவர்களும் வேணும். விடுதலை சிறுத்தைகள் வந்து விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க திமுக செஞ்ச ஒரு துரோகத்தை வந்து திருமாவளவன் தான் எடுத்துட்டார். வேங்கை வாசல் பிரச்சனைக்கு திருமாவளவன் தான் பண்ணார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சாராய சாவுகளுக்கு வந்து யார் காரணம் என்பதை அவர் தான் பண்ணார். ஆனால் அவருக்குள்ள கூலி கிடைத்ததா? கூலி என்பதை விட அங்கீகாரம் கிடைத்தனா இல்லை. எது பார்த்தாலும் வாப்பா இதை வந்தியா கொடியை பிடிச்சியா போனான், 2 கொடி கூட வந்து போச்சா அதுக்கே குறுக்க இருக்குன்னு இருக்கிறார். இப்பொழுது ஸ்ட்ராங்காகி போச்சு. அந்த 5 துணை முதலமைச்சர் செய்வதற்கு என்ன அவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஒரு 5 துறையை போட்டு ஒரு துறையை அவர் கொடுத்து விட்டு, ஒரு 6 துறையை போட்டு துணை முதலமைச்சர் கொடுத்து விட்டா வந்திருப்பான். இப்போ விஜய்க்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர்ப்பா பவன் கல்யாண் மாதிரி டூ இட் ஆஃப். அடுத்து நல்ல ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் கொடுக்கக்கூடிய சீமானுக்கு ஒரு துணை முதலமைச்சர் மாட்டேன்னா சொல்ல போகிறாரு, வாங்கப்பா எல்லாம் பண்ணுவோம். நாங்கள் வந்து தனியாக அது ஜென்மத்தில் நடக்காது. அடுத்தாப்புல கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க,
அப்புறம் அந்த கொங்கு தான், அவரே கொங்கு பார்ட்டி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒன்றா காங்கிரஸ், முக்கியமாக காங்கிரஸ் வருமா? இன்னைக்கு திமுக அன்னைக்கு 40க்கு 40 ஜெயித்திருக்கிறதுனால ராகுல் காந்தியோடைய இமேஜ் ரொம்ப முக்கியம். கூட்டணி கட்சி என்றாலும் ராகுல் பிரதமராவதற்கு போடப்பட்ட ஒரு அமைப்பு. அவரும் இன்னைக்கு என்னப்பா இது வந்து அது மேலேருந்து சொல்லி எவ்வளோ நாள் தான் தூக்கிட்டு சகோதரர் கட்டிக்கிட்டு பிடிச்சது வேறு. அதனால் எந்த தடையும் இல்லை யாருக்கு, திருமாவளவனுக்கு. அப்புறம் வேல்முருகன் இருக்கிறார். அவருக்கு வந்து குறிப்பிட்ட சீட்டு அது மாதிரி கொடுக்கணுங்கிறப்போ கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க வேணான்னு நிலைப்பாடு இருக்கிறது. ஆக இப்பொழுது 2026 கூட்டணிகள் அனைத்தும் தயாராகவே, அதுக்கு இது தவிர்க்க வேண்டும். கூட்டணி உடைவதை தவிர்க்கணும்னா நேரடி தேர்தல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செய்யணும். கத்திக்கிட்டே இருக்கோம். மேயரை டிக்ளேர் பண்ணி இந்த கட்சின்னு சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு கவுன்சிலர் இருந்தால் கூட கலைஞர் செய்தார்கள். இந்த வேலுமணி படுபாவை கொண்டு போய் அதை எடுத்ததுனால அவங்க ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, வாரியங்கள் இருக்கின்றன. 60 வாரியத்தை கொடுக்கல. இப்போ பீட்டர் போலீஸ் கொடுக்கல, அந்த இதெல்லாம் கொடுக்கல, பனை வாரியத்தினால் அந்த மாதிரி கொடுக்கல. ரெண்டாவது இதை சொல்லுகிறார்கள். உள்ளாட்சி அமைப்பில் வந்து ஊராட்சி ஒன்றியத்துக்கே இது கொடுத்தாங்க. இது நேரடி தேர்தல் எம்ஜிஆர் கொடுத்தாரு. கொடுங்க சார், கொடுத்துட்டாக்கா எல்லாருமே பண்ணட்டுமே. நான் வந்து வாங்கி போட்டுக்கிறேன், எல்லாத்தையும் கொட்டிக்கணும் அப்படின்னு பண்ண முடியாது. இதை திமுக இருக்க வேண்டிய என்பது நம்ம விருப்பம். அது வைக்க வேண்டியது வைக்காதும் அந்த திமுகவின் தலைமை எல்லாம் பிச்சாங்கன்னு வச்சிங்க. 2001 கதையாகிப்படும். எல்லாரும் முரசொலிமாரனே எரிச்சு போட்டுட்டு ஏதோ கட்சி ஜாதி இது பண்ணிட்டு கிடக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்தாங்க. இதை பார்த்து கொள்ள வேண்டும். ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், அவர்களால் சிந்தனையாளர்கள் கிட்ட இந்த ஜென்மங்கள் விடாது. ஏன்னா நம்மளுக்கு தான் வேணும், கூட்டா வேறு பிரச்சனை. எல்லா இடத்துலையும் கூட்டணி ஆட்சி வந்து விட்டது. அறுதி பெரும்பான்மை இருந்தாலும் இப்பே செய்து விட்டால் நல்லது.